ஹலோ மாற்றலாம் வாழ்க்கையிலேருந்து. என் மனைவி இன்றைக்கி நாங்கள் மண்டக்காட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். போயிட்டு வரக்குள்ளே இது அழகான சர்ச்சுங்க, வாங்க உங்களுக்கு பார்த்தா பிடிக்குன்னு சொல்லிட்டு போகக்குள்ளே சொன்னாங்க. நான் போகக்குள்ளே சரி கோயிலுக்கு போயிட்டு வரேன், போனால் லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரக்குள்ளே பார்க்கலாம் அஜி அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்துட்டு பார்த்தா அழகாக இருந்துச்சு, கல்லாலே செதுக்கி. என்னடா நம்ம ஹிந்து கோயில் மாதிரியே கட்டியிருக்காங்களே, நம்ம ஹிந்து கோயில் மாதிரி கிராண்டாக கல்லில் ரொம்ப நேச்சராக இருக்குது. நான் கூட ஆச்சரியமே பட்டேன், என்னடா ஒருவேளை ஹிந்து கோயிலை மாற்றிருப்பாங்களா அப்படின்னு. ஆனால் பாருங்கள், அழகாக கிறிஸ்டின் கோயில் தான் கட்டியிருக்கிறாங்க, கல்லுலே நல்லா. ஆனால் நிறையா அந்த கல்லுலாம் நான் ஆரம்பத்திலே பார்க்குறேன், நிறையா கல்லுலாம் நிறையா குத்தப்பட்டு இருக்குது, ரீஆல்ட்ரேஷன் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் இடம் பார்த்தா அவ்வளோ பக்காவாக இருக்குது. பக்கத்தில் வந்து சர்ச்சு, ஒட்டியே சர்ச்சு, ரொம்ப கிராண்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. ஆனால் உள்ளார போக எல்லாமே என்னென்னா அந்த பழங்காலத்து கல் தான், அது நிறைய அச்சுப்பட்ட மாதிரியே இருந்துச்சு. எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருந்திருக்காது அப்படின்னு சொன்னால். உள்ளார போக ஏன்னா அந்த சைடு கேரளா சைடா, ஊர் வந்து கரெக்டாக திருவதங்கோடு. என்னடா நல்லா கல் அச்சுப்பட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு வேளை கிறிஸ்டின் கோயிலாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி உள்ளாரே போயிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டு மேலே அதே மாதிரியே வெல்கம் எல்லாமே. கிட்ட பார்த்தா ஏதோ என் மனசு வந்து மாற்றிக்கிட்டே இருக்குது. ஆல்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு. சரி, அப்படிலாம் இருக்காது பார்த்தா. ரொம்ப காமாக, ரொம்ப சைலண்ட்டாக, யாருமே எதுவும் சொல்லலை. எல்லாரும் வந்து, ஆனால் இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி அழகாக ஆக்கிட்டாங்க. ரொம்ப சைலண்ட்டாக, அழகாக, அமைதியாக பார்க்க. இந்த அதாவது ஒரு 1500 வருஷம் பழசு மாதிரியே தெரியுது, பார்த்தாலே தெரியுது. ஆனால் அந்த கல் கலர்லாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு. சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளியே வரோம். ரொம்ப கிறிஸ்டின் கோயிலுக்கே அழகுன்னா அந்த கேண்டில் எப்பவுமே எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அந்த ஒத்த ஜீசஸ் ஃபோட்டோ, உண்மையான ஃபோட்டோ வச்சு லைட்டு போடுற மாதிரியே அவங்கள்ட்டையும் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது யாரோ ஒருத்தவங்களோட நினைவிடம் பழகுது, சென்ட் தாமஸு சொன்னாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு இது வந்து அப்போ வச்சுதான், அது ஜீவ தண்ணீருங்களாம். என்னால் எதையும் நம்ப முடியல. இருந்தாலும் சுற்றிட்டு பறக்குள்ள பழங்காலத்து கிணறு, அத்தி மரம் அதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அத்தி மரம் இது என்னடா எங்கேயோ இடிக்குது, நம்ம மருதீஸ்வரர் கோயிலில் பார்க்குற மாதிரியே இருக்குது எல்லாமே அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு கிணறு இருந்துச்சு. அது 1000 வருஷம் பழசுன்றாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சுக்கு பக்கத்தில் கிணறுலாம் வைக்க மாட்டாங்களே அப்படின்ற ஒரு டவுட்டு வந்துச்சு. சரி, என்னவோ நடக்குது. ஆனால் ஏதோ ஆல்ட்ரேஷன் மட்டும், எல்லா கல்லுலேயும் ஆல்ட்ரேஷன் தெரியுது, ஏதோ மறைக்கப்பட்ட மாதிரியே தெரியுது. என்னான்னு ஆனால் என்னால் சரியாக கண்டுபிடிக்க முடியல. இந்த கிணறு பாருங்கள், அதான் அந்த கிணறு 2000 வருஷம் பழமை வாழ்ந்தது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாஸ்கோடகாமா 2000 வருஷத்துக்கு முன்னாடி வரலையே அப்படின்ற ஒரு டவுட்டு வந்துருச்சு. முகலாயர் பீரியடில் உள்ளார போந்தாங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி வரலையே. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிணறு இருந்தது உண்மை தான். ஏன்னா ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம கண்டுபிடிச்சா அது கல்லோட வயசும் நாட்களையும் சொல்கிறாங்க. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்டின் இங்கே வரலையே அப்படின்ற ஒரு டவுட்டோடே பார்த்தா, எப்படி போக்கிரி படத்தில் வடிவேலோட மண்டையில் இந்த கொண்டையை மறந்துட்டாங்களோ அந்த மாதிரி ஒன்று உங்கள்கிட்ட காட்டுறேன் வாங்க. பாருங்கள், ஸ்லோவாக பாருங்கள். எங்கள் அப்பனை ஒதுக்கிட்டு அவங்க கோயில் கட்டியிருக்கிறாங்க. லிங்கம் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி அந்த என்ட்ரன்ஸில் நீங்கள் வரக்குள்ள நந்தி இருந்த கல் தெரியும். நந்தி இருந்த கல்லை மாற்றிருக்காங்க. பாண்டியர் வம்சம், பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்டது. அந்த மீன் தெரியுது பாருங்கள். இந்த வம்சாவையில் வந்துட்டு இவங்க 200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல் அடிபட்டிருக்கு பாருங்கள். அதை எல்லாத்தையும் பாயிண்ட் டு பாயிண்ட்டாக அடித்து நம்ம தமிழ் எழுத்துக்களை மாற்றி, அந்த ஹிந்து கோயிலை மாற்றி, அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் மாற்றி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டாங்க. எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்க பாரு. ஒரு வரலாற்றை அழிக்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பண்ணியிருக்கிறானுங்க வெள்ளைக்காரனுங்க. அதையும் நம்பிக்கிட்டு நான் இவங்க இந்த இனத்தில் இருங்க, இந்த மதத்தில் இருங்க, இந்த ஜாதியில் இருந்துங்கலாம் நான் போட்டுறல. நம்மளோட உண்மையை ஒருத்தவங்க செதுக்கி மாற்றுறாங்க பாருங்கள். அதுக்கு முன்னாடியே ஒரு சிவன் கோயில், அவங்களால எவ்வளோ போய் சொன்னாலும் அதை மாற்ற முடியாது. ஏன்னா